ரீஒர்க் பண்ணும்போது அந்த பேக்கிங் பாருங்க, சீலிங்ல வந்து பேக்கிங் ஆயிருக்காது. இந்த இருக்கு பாருங்க. இந்த பேக்கிங் வந்து அதாவது அந்த பழைய அந்த அந்த ஒயிட் வாஷ் வந்து ஃபுல்லாவே எடுத்து அதை சிப் பண்ணி நல்லா நீட்டா பண்ணணும். இது மாதிரி வந்து யாரும் பண்ண தயாரா இல்ல. நம்ம கண்காணிச்சு நம்ம வந்து இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி கொத்தனார் வந்து நம்ம வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்த வேலைக்கு வர மாட்டாங்க. அதனால வீடு கட்டும் போதே நீங்க வந்து வாஸ்து பார்த்து கரெக்டா பண்ணுங்கன்னு சொல்லி அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். இது ஒரு டோர் ஓப்பன் பாருங்க. பேக்கிங் வந்து சரியா அந்த சீலிங்ல வந்து முக்கியிருக்காது. கொத்தனார் வந்து அவுட்டர்ல மட்டும் பிளாஸ்டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் அதே மாதிரி ஒரு டோர் ஓப்பன் தான் தவறான பகுதியில் இருந்தது. இது வந்து நான் வந்து கிட்ட நின்று அழகா பேக் பண்ணதுனால இந்த வால் வந்து நீட்டா இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, கிச்சன்ல உள்ள வால் இது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஓப்பன் நமக்கு வந்து அந்த விண்டோ எங்க தேவையோ தேவையில்ல க்ளோஸ் பண்ணும்போது இது மாதிரி இந்த பேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, இதான் வேலை அப்படின்னா இந்த ஒரு வேலை வந்து செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீடு கட்டும்போதே நீங்க வந்து வாஸ்து பார்த்து வாஸ்து டிராயிங் போட்டு நல்லா ஒரு வாஸ்து முன்னாடி வச்சு நீங்க வந்து வீடு கட்டுறது சரிங்கணும். ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துன்றத வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்க வந்து என்னுடைய நம்பர் வந்து இருக்கு, என்னுடைய மொபைல் நம்பர்ல இருக்கு. நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்க வந்து வாஸ்து பார்த்து நீங்க வந்து வீடு கட்டுறது ரொம்ப நல்லது. ஆனால் வாங்கும்போது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வாஸ்து பார்க்கணும். உச்ச தெற்கு நீச்ச தெற்கு இருக்கு. இதை பார்க்கறது ரொம்ப நல்லது. சரியா? ஓகே, நன்றி.